செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். என்ன இவ கப்பல் கவர்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? உமா, என்னடி ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, மனசுதான் சரியில்லை. நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் அத்தை. ஏண்டி திடீர்னு அப்படி சொல்ற? உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்ல அத்தை, இதுக்கப்புறம் நான் எதுக்கத்தான் இங்க இருக்கணும்? என்னடி லூசு மாதிரி கேள்வி கேக்குற? நான் உன்னை இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லிருக்கேன். அதை மறந்துட்டியா? நான் ஒன்னும் மறக்கல அத்தை. ஆனா அது இதுக்கப்புறம் எப்படி அத்தை நடக்கும்? காலையில நடந்தது மறந்துட்டீங்களா? அந்த மூத்த மருமக வரப்போற நேரத்துல பார்வதி குறுக்க வந்துட்டான்னு சொல்லி பெரியத்தை எப்படி டென்ஷன் ஆனாங்கன்னு பாத்தீங்கல்ல? நந்தினியோட வழியில குறுக்க வந்த பார்வதிக்கே அந்த நிலைமைனா, அவ வாழ்க்கையிலேயே குறுக்க வர நினைக்கிற ஏன் நிலைமைய கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்க அத்தை. நீயும் அந்த சமையல்காரியும் ஒன்னாடி? நீ அண்ணன் பொண்ணு. அது மட்டும் இல்லடி, அந்த அகிலாண்டேஸ்வரி நந்தினி தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் ஆகணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அத்தை, பெரியத்த ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாங்கன்னா அது யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை. அப்புறம் எப்படி அத்தை நீங்க நினைக்கிறது நடக்கும்? நான் நினைச்சதை நடத்தி காட்டு வேண்டி. இப்ப என்ன, ஆதித்யாக்கும் அந்த நந்தினிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா? கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டாங்களா? இல்ல எல்லா ஏற்பாடும் நடந்து முடிஞ்சிருச்சா? எதுவும் நடக்கலையே. என்ன மீறி இது எதுவும் நடக்கவும் நான் விட மாட்டேன். ஆதி தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல கூட என்ன வேணா நடக்கலாம். நீ இதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்காதடி. அத்தை, அப்போ எனக்கு ஆதி மாமாக்கும் கல்யாணம் நடக்கும்ல அத்தை? கண்டிப்பா நடக்கும். இந்த அத்தை நடத்தி காட்டுறேன். நீ எப்பவும் போல நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு. அத்தை, அப்போ நான் ஊருக்கெல்லாம் போல அத்தை, நான் இங்கே இருக்கேன். நல்லது. இங்க பாரு உமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாம மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். மத்த யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. இப்போ இந்த ஆதி பார்வதியோட போலி கல்யாண சீடி இருக்குல்ல, அத போட்டு காமிச்சு ரகு பார்வதியோட நிஜ கல்யாணத்தை நிறுத்தலாம். அகிலாண்டேஸ்வரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். அத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். வா. வருது, அழுகையும் சேர்ந்தே வருது. ஏய், எதுக்குடி தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? இப்பதானே சொன்ன, யாரு வந்தா நமக்கு என்ன? இந்த வீட்டுக்கு நீதான் மூத்த மருமக. ஆதி
மாட்டியா? என் கண்ணு முன்னாடியே என் அண்ணன் பொண்ண அடிக்கிறதுக்கு கைய வாங்குறியா? ஓங்குன கைய உடைச்சு போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? வனஜா, முதல்ல உன் அண்ணன் பொண்ண ஒழுங்கா இருக்க சொல்லு. கண்ணு மண்ணு தெரியாம முதல்ல வந்து மோதுனது அவதான். கொடுக்கறதுக்கு நீட்டின கையையும் அடிக்கிறதுக்கு நீட்டின கையையும் வேலைய முடிக்காம மடக்க கூடாது. அகிலாண்டேஸ்வரி ஆண்டிக்காக உன்னை இதோட விடுறேன். இல்ல தொலைச்சிருவன், தொலைச்சு. நான் சொல்ல நினைச்சத இப்போ என் மருமகளா நீ சொல்லிட்ட. பார்த்து நடந்துக்கோங்க, அதுதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. புரிஞ்சுதா? வா நந்தினி. நியாயமான விஷயத்துக்கு கோபப்படுறது நல்ல விஷயம்தான். நீ கோவப்படுறத பார்த்தப்போ எனக்கு அப்படியே எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அவரும் அப்படிதான். அவரு போட்டோ இருக்கா அத்தை? காட்டுறேன், வா. ஒரு அகிலாண்டேஸ்வரியே இந்த வீடு தாங்க முடியல. இதுல இந்த நந்தினி சின்ன அகிலாண்டேஸ்வரியா இருப்பா போல இருக்கே. அத்தை, அந்த நந்தினி என்ன அடிச்சுட்டு போறா, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க அத்தை? அவ உன்ன அடிக்கலடி, என்ன அடிச்சிட்டு போறா. இவள அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த சமையல்காரி கல்யாணத்தை நிறுத்தணும். வா. ஆதிய பாக்கும் போதெல்லாம் எனக்கு என் அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கும். அவன் கண்ணு, மூக்கு, காது எல்லாம் அச்சு அசலா என் அப்பா மாதிரியே இருக்கும். என் அப்பா போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீயே சொல்லுவ பாரு. என் அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தா பேரன் கல்யாணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. என் அப்பாவோட ஆசீர்வாதம் இந்த வீட்டு மூத்த மருமகளுக்கு நிச்சயமா உண்டு. வா. என் அப்பாவோட ஆசீர்வாதம் இந்த வீட்டு மூத்த மருமகளுக்கு நிச்சயமா உண்டு. பார்வதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துமா, இங்க ஒரே தோசையா இருந்துச்சுமா, அதான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். சுத்தம் பண்ற நேரமா இது? உன் கல்யாணம் வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். அப்படி இருந்தும் முகூர்த்த நேரத்துல நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பார்வதி? இவ்ளோ சொல்லியும் நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போ, போய் ரெடி ஆகுற வேலையை பாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்க. போ. சரிங்கம்மா. போ.
நந்தினி, இவர்தான் எங்க அப்பா, ஆதியோட தாத்தா ராஜசேகர பூபதி. அப்பா, இவதான் உங்க பேரை ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நந்தினி, இந்த வீட்டோட மூத்த மருமக. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பார்வதியும் நானும் இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பணத்துக்காக வேலை செய்யற எத்தனையோ வேலைக்காரங்க இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா எங்களையே உலகமா நினைச்சு வேலை பார்க்கறது பார்வதி மட்டும்தான். இன்னைக்கு பார்வதிக்கு கல்யாணம். அது என்னமோ தெரியல, பார்வதி இன்னைக்கு வீட்டை விட்டு போறதை நினைக்கும் போது மனசுல எல்லாம் புரியாத சோகம். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. பார்வதி கல்யாணம் முடிஞ்சதும் அம்மா கிட்ட டெமோ கல்யாணத்தை பத்தி சொல்லிடணும். அந்த குற்ற உணர்ச்சியோட ஒவ்வொரு நாளும் அம்மா பார்க்குற வேதனையில இருந்து நான் கண்டிப்பா விடுபட்டாகணும். புத்திரான்மாவோம் கணேஸ்வரான்மாவோம் ஸ்கந்தாகிரிஜான்மாவோம் ஆவ்யான்மாவோம் பூதான்மாவோம் தக்ஷான்மாவோம் மத்தக்ஷான்மாவோம் द्विजप्रियान्मावोम अग्निगर्भचिदेन्मावोम नानाविध परिफल पत्र पुष्पांजलियों पूजां समर्पयामि। சாமி, இது என்ன சடங்கு? இது எதுக்காக பண்றது? சொத்த பங்கு பிரிக்கிற மாதிரி கல்யாணமாக போற பொண்ணு பிறந்த வீட்டு பாசத்தையும் புகுந்த வீட்டு பாசத்தையும் பங்கு போடுற சடங்குமா இது? சொத்த பங்கு பிரிக்கிறது தெரியும், பாசத்தை எப்படி பங்கு பிரிக்கிறது? இதோ இந்த தாம்பாளத்துல இருக்கிற அரிசிய ரெண்டு கையால சேர்த்து அள்ளி பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் கொடுக்கணும். யாருக்கு ஒரு பங்கு அரிசி அதிகமா கிடைக்கிறதோ அவங்க மேல பொண்ணுக்கு பாசம் அதிகமா இருக்கிறதா அர்த்தம். அவசிய தேவச புத்திராயணமாவும் சர்வச தேவச புத்திராயணமாவும் உட்கார் பார்வதி. தேவச புத்திராயணமாவும் நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடமா. ஓம் உக்ரச தேவச புத்திராயணமாவும் பீமச தேவச புத்திராயணமாவும் மகதோக தேவச புத்திராயணமாவும் மகா தேவாயணமாவும் திரியம்பகாயணமாவும் திரிபுராந்தகாயணமாவும். பொண்ணோட அம்மாவை வந்து பொண்ணு பக்கத்துல உட்கார சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 7 வயசு ஆகும் போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவ தாயில்லாத பொண்ணு. பார்வதியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பார்வதிக்கு அப்பா அம்மா எல்லாமே சுந்தரம் தான். அம்மா ஸ்தானத்துல இருந்து சுந்தரம் இந்த சடங்கை செய்யலாம்ல? அது எதுவும் சாஸ்திர தர்மத்தை மீறினதா ஆயிடாதுல்ல? செய்யலாமா, தப்பு இல்ல. சுந்தரம், நீ போய் பார்வதி பக்கத்துல உட்காரு. சரிங்கம்மா. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லைன்னு சொன்னதுனால இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை வீட்டு சார்பா உட்காருங்க. மாப்பிள்ளை வீட்டு சார்பா யாராவது வந்து உட்கார்ந்தாதான் சடங்கு பண்ண முடியும். யாராவது வந்து உட்காருங்களேன். நமக்கு எதுக்கு வம்பு?
நீ வந்து இப்படி விஷயத்த உட்காரம்மா. இது கல்யாண காரியம் சாமி. நாளைக்கு முன்ன பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா நான் உட்கார்ந்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. வேண்டாம். வேண்டாம்மா, வேண்டாம். நீங்க மாப்பிள்ளை வீட்டு சார்பா என் பொண்ணுக்கு மாமியார் ஸ்தானத்திலயா? வேண்டாம்மா, வேண்டாம். எனக்கு கை கால்லாம் நடுங்குது. அம்மா வேணாம்மா, எழுந்திருங்கம்மா. இந்த சடங்க பண்ணலைன்னா கூட பரவாயில்லம்மா. நீங்க மாப்பிள்ளை வீட்டு சார்பா உட்கார வேண்டாம். எழுந்திருங்கம்மா. ம். சுந்தரம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பார்வதி கல்யாணம் கிராண்டா நடக்கணும். கல்யாணத்துல எந்த குறையும் இருந்துடக்கூடாதுன்னு நான் சொன்னது ஆடம்பரத்தை மட்டும் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயத்தையும் சேர்த்துதான். பார்வதி தாயில்லாத பொண்ணு. ஆனா ரகு அப்பா அம்மா யாருமே இல்லாத ஒரு அனாதை. இவங்க கல்யாணத்துல சடங்கு சம்பிரதாயத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் பார்வதி மாமியார் வீட்டு சார்பா நானே உட்கார்ந்தேன். சாஸ்திரம் சம்பிரதாயம் எனக்கு முக்கியம். அதை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உட்காருங்க. உட்காருங்க. வேண்டாம்மா. உட்காருங்கன்னு சொன்னேன்ல, உட்காருங்க. நீங்க ஆரம்பிங்க. சரிம்மா. ஓம் மகா கணேசாய நமோ நமஹ. ஓம் திரிபுராந்தகாய நம. ஓம் திரிகாலாக்னி காலா நம. ஓம் காலாக்னி ருத்ரா நம. ஓம் நீலகண்டா நம. ஓம் மகா தேவா நம. ஓம் ஏகாங்கிதா நம. ஓம் நீலவர்ணா நம. ஓம் நானாவித பரிபல பத்திர புஷ்பாஞ்சலியும் பூஜாம் சமர்ப்பயாமி. 2 கையால அரிசியை எடுத்து பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் அரிசியை பங்கு பிரிச்சு கொடுமா. அம்மா குழந்தை பிறந்த வீட்டுக்கு 3 கை பங்கும் புகுந்த வீட்டுக்கு 3 கை பங்கும் சரி சமமா பிரிச்சு கொடுத்துட்ட. மிச்சம் இருக்கிற ஒரு பங்க யாருக்குமா கொடுக்க போற?